பேபி நம்ம படத்தெல்லாம் லான்ச் ஆகிற அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணா இப்போ தானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேண்ணே, அதை முடிச்சுட்டு வரேன்னு. பேபி அது நடி, இங்கே வந்து பாட்டு எழுதிரு அப்படின்னாப்புல. பாட்டு எழுதவா? நான் எங்கே நீங்கள் பாட்டு அதான் உள்ளே எழுதிட்டு இருந்தேன் பேபி. அண்ணா என்னண்ணே இவ்வளோ வெகுலியாக இருக்கிறீங்க, இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை சினிமாவில் ஏமாற்றிடுவாங்களே, நான் எழுதின பாட்டை நம்பி எனக்கு வந்து கூப்பிடுறீங்கன்னா. அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கு நல்ல வேளை அந்த காலை கட் பண்ணதால் அதுக்கப்புறம் கரெக்டான ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இன்னும் நிறைய நல்ல நிலைமைக்கு போகணும். மற்றபடி அப்பப்போ ஃபோன் பண்ணுவார். ஒரு 2-3 வாட்டி ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம நிஜமாகவே தான் வேலையில் இருந்திருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் வரும். பேபி நீ என்னை வச்சு ஜட்ஜ் பண்ணாத பேபி, நான் கூப்பிடுற டேரக்டரு கதையெல்லாம் நல்ல கதை, நீ என்னை விட்டுரு, நான் அனுப்புகிறவங்கள மட்டும் நீ நம்ப. ஸோ அந்த ஜென்யூனிட்டி தான், அதுதான் அவர் சொன்ன மாதிரி இங்கே அந்த ஜென்யூனிட்டிக்கு தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. மற்றபடி அந்த 2 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்குமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்ததான் சொன்னாங்க அர்ஜுன் ப்ரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் சீக்கிரமாக சரியாயிட்டு வரணும்னு வேண்டிக்கிறேன். அண்ட் சாண்டி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள், பரத் ப்ரோ, மற்ற எல்லாருக்குமே வேலை பார்க்குற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ.